ஹே கைஸ் 1000 டே சேலஞ்ச் வீடியோவில் டே 5ல் பார்ட் 2 தான் வீடியோ பார்க்க போகிறோம். அப்படியே ரூமுக்கெலாம் போயிட்டு புக் பண்ணிவிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். பார்த்தா யாருமே இங்கே வந்து 4 மணிக்கு அலாரம் வச்சு டிவியை போட்டு விட்டு எல்லாம் படம் பார்த்துட்டு இருக்காங்க. நானும் சரி போய் மேலே போய் சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தா இங்கேருந்து ஒரு மயிரும் தெரியல. சரி அப்படின்ட்டு ரூம்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு போகிற வழியில் பார்த்தாலே ஸ்பாட்லாம் பயங்கரமாக இருக்குது. 2 சைடு தென்னை மரம், நடுவில் ரோடு, பக்கத்தில் சைடில் ஹில் ஸ்டேஷன் செமையாக இருந்துச்சு. சரி இங்கே போய்ட்டு நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாருமே கேட்டாங்க. சரி நம்ம வண்டி நம்பரு ஃபோன் நம்பர் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கேருந்து வியூ பண்ணி இதான் ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஏறி இருக்க பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தாலே பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஸ்னோ மாதிரி தான் இருக்குது. சரி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கார்பன் பெண்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறி போயிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் இருக்குன்னு. இதில் ஒரு வியூ பாயிண்ட் காட்டுறேன், அந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரிப் மட்டும் போயிடணும் அப்படின்னு நான் என்னோடய இதில் புக் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இங்கே ஸ்லோவாக நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 30-25 இவ்வளோ இதில் தான் போனோம். ஏன்னா அப்போ தான் எல்லா இதையும் பார்க்க முடியும். பார்த்தா ரோட்டில் யானை அது இது வரும் அப்படின்னா பயமுறுத்தி விட்டாங்க. சரி அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நாங்கள் ஸ்லோவாகவே அதனால தான் போயிட்டுருந்தோம். ஏன்னா முன்னாடி எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக ஸ்னோ மறைக்குது அப்படின்ட்டு சின்ன அறிவு இருந்துச்சு. சரி இதில் போய்ட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் பார்த்தா எல்லா பேரும் இங்கே வந்துட்டாங்க. சரி அப்படின்ட்டு ஜாலியாக வைப் பண்ணலாம் அப்படின்னு ரோட்டில் பாட்டெலாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். இதே மாதிரி உங்கள் கேங்லேயும் யாராவது இருப்பாங்க. எந்த இடம்லாம் பார்க்க மாட்டாங்க, யார் இருக்கா என்னெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஆனாலும் நாங்கள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவோம். எங்கள் வைப்பை யாருமே தடுக்க முடியாது. நாங்கள் தடுத்தால் தான் எங்களை யாருமே தடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு தேயிலை தோட்டத்துக்குள்ளே போனோம். இங்கே போனதுக்கு சிறப்பான ஒரு சம்பவம் நடந்துச்சு. எல்லா இடத்துலையும் அட்டைப்பூச்சி ஏறிச்சு, காலு கை எல்லா இடத்துலையும். பார்த்தா எங்களுக்கு தெரியவே இல்லை, சின்னதாக இருக்குது. அப்புறம் எடுத்தால் பார்த்தா ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்குது. இதான் அந்த வியூ பாயிண்ட் போல். நாங்கள் போன நேரத்துக்கு 11 மணி தான் இருக்குதும். இந்த டைம் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது வந்து 11 மணி தான் இருக்கும். 11 மணிக்கே ஃபுல்லாக மறைய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ காலையிலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நாங்கள் போகும்போது அந்தளவுக்கு இல்லை, போக 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 அந்த ஸ்னோ வந்து மறைக்க ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். அங்கே ஒரு லோக்கல் கைடு, அவங்ககிட்ட கேட்டோம் இந்த இடம் எப்படி எந்த மாதிரி. அவங்க சொன்னாங்க, தம்பி இந்த தீபாவளி டைமிங்கில் தான் எப்போயுமே இந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம்லாம் அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு நாங்களும் சரி வர்ற வழியில் வைகை இருக்குது அப்படின்னு வைகை அன்னைக்கு போகலாம் பார்த்தா நாங்கள் போகிற நேரத்துக்கு தான் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. சரி அப்படியே அங்கேயே போய்ட்டு கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். கைஸ் மறக்காமல் எல்லாருமே திரும்ப நான் ஒன்று தான் சொல்கிறேன், யூடியூப்பில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாமே வரும். டே பை டே போட்டுகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக இந்த தடவை வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லை என்னோடய வீடியோ ஸ்டாப் ஆகிறதுக்கு. கண்டிப்பாக டே பை டே என்னோடய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ப்ரோ எதுக்காண்டி இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து என்னோடய மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.